நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நாங்கள் தான் நிறுத்தினோம். டிஎம்சி 2500 கோடி ரூபா இழந்தாலும் பரவாயில்ல, 10,000 கோடி நட்டப்பட்டாலும் பரவாயில்ல, மாநில உரிமை விட்டு கொடுக்க மாட்டார் மோடி அவர்களே, நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் தூர சத்தியம், ஓர சத்தியம், கோர சத்தியம், பார சத்தியம், தூர்ந்து போன சத்தியம். ப்ரோ விஜய் ப்ரோ, எங்க ப்ரோ போச்சு உங்களுடைய சக்தி? பிஎம்க்கு முன்னாடி முடியாதுன்னு சொல்லிட்டு வாங்க ப்ரோ. ஏன் ப்ரோ? ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ப்ரோ, ஒய் ப்ரோ ஏன் பேசாம வந்தீங்க? ஏன் ப்ரோ பிரஸ்ஸை பார்க்கறதுக்கு தைரியம் இல்லை ப்ரோ? ஏன் ப்ரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டுக்கு இவ்வளோ நேரம் வீரம்? உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு? திருவள்ளூர் காவி கலர் போட்டிருக்காரு கவர்னர். உங்க அமைச்சர் கேட்டாங்க, என்ன சொல்றாங்க? அதை இப்ப பத்தி பேச வேணாம், எப்ப பேசுவீங்க? திருவள்ளுவர் எங்களுடைய இனத்தினுடைய, மொழியினுடைய, கலாச்சாரத்தினுடைய அடையாளம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எம்பளம் போட்டுக்கிட்டா பத்தாது. திருவள்ளுவருக்கு இங்க காவி சாயம் பூசத்தை நான் இப்ப பேச மாட்டேன்னு சொன்னா, எங்களுடைய மொழியை, இனத்தை தாழ்த்துகிற ஒருவரை கேள்வி கேட்பதற்கு துப்புள்ளாத ஒரு சக்தி எங்களை பார்த்து தீய சக்தி, தூர சக்தின்னு சொல்லுவீங்களா? நீங்க என்ன சக்தி? நார சக்தியா? கேட்க மாட்டோமா? நான் இப்ப என்ன கேட்கிறேன், இதெல்லாமா ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு பிரச்சனை? ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனை இருக்கு? தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய உரிமைகளை நீ தந்தீங்களா? இன்னைக்கு டிகே சிவகுமார் பக்கத்து மாநிலத்துடைய முதலமைச்சர் பேசியிருக்காரு, திமுகவும் ஸ்டாலின் இருக்க வரைக்கும் தான் எங்களுக்கு பிரச்சனை மேகதாதுக்கு, இனிமேல் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்கிறார். இதை கேட்டதற்கு பிறகு இந்த காங்கிரஸ்காரர்கள், இங்க இருக்க 2 அமைச்சர்கள் அதுக்கு தான் எதிர்வினை ஆற்றிருக்கீங்களா? முதலமைச்சர் அவர்களே, உங்களை சொல்றாரு, நீங்க ஒரு ஆளே இல்லைன்றாரு அவரு.